ஹலோ எவ்ரிவன், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்பிபிஎஸோட கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2022, 23, 24 ஸோ லாஸ்ட் 3 இயர் கட் ஆஃபை கம்பேர் பண்ணி இந்த வருஷம் 2025 எவ்வளோ கட் ஆஃப் வரும், கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜுக்கு என்னென்ன கட் ஆஃப் வருன்றதை பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் தான். ஒரு 10 or 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிளானிங் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் ஆர் செல்ஃப் ஃபைனான்ஸ் எல்லாம் ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கட் ஆஃப்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 2022 24 ஸோ 3 இயர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த 3 இயர்ஸில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஒரு 20-25 டிஃப்ரென்ஸ் தான் நம்மள கட் ஆஃப் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கம்மிங் 2025 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேருந்து மேபி கட் ஆஃப் குறையிறதுக்கு நான் வருது. ஸோ அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு 670 அந்த ரேஞ்சுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பிளான். நெக்ஸ்ட்டு பிசிக்கு பார்த்தோம்னா சேம் அதே தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 640 வரைக்கும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 635 அந்த ரேஞ்சுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்க்ரீஸும் ஆகலாம், கம்மியாக ஆகலாம், அதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 620 வரைக்கும் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 535 லாஸ்ட் இயர் கட் ஆஃப். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 550 ரேஞ்சுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதோட குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இன்க்ரீஸ் ஆன வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 மார்க் ரேஞ்ச் அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு பார்த்துட்ருக்கோம். எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 475 இல்லைனா 480 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வர மாதிரி இருக்கலாம். எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ இந்த இது வரைக்கும் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜோட லாஸ்ட் இயர் இது. ஸோ இந்த வருஷமும் இதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் காலேஜோட சீட்ஸ் உங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ இதை வச்சே நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தமிழ்நாடு செல்ஃப் ஃபைனான்ஸ். ஸோ நம்ம 4.5 lakhs ஃபீஸ் வருவீங்களா, ஸோ அந்த இதுவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஓசிக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 583 முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரேஞ்சுக்கு உங்களுக்கு கட் ஆஃப்ஸ் வரும் 2025 உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பிசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 590 அந்த ரேஞ்சுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு 485 ரேஞ்சுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 590 அந்த ரேஞ்சுக்கு இதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜில் அலாட் ஆகும். ஸோ உங்களுக்கு நான் காலேஜ் வைஸ் கட் ஆஃப் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக 414 முடிஞ்சிருக்கு. ஒரு 430 வரைக்கும் நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் உங்களுக்கு அலாட் ஆகிறதுக்கான இந்த வருஷத்துக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 420 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 510 வரைக்கும் நம்ம இந்த வருஷம் கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வரலாம். உங்களுக்கு இது ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 6 lakh வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் டெக்ஸஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 lakh கிட்ட வரும். ஸோ இதில் நம்ம என்னென்ன காலேஜ் என்னென்ன மார்க் அலாட் ஆகும், அப்படி ஓசி அப்படின்னா உங்களுக்கு ஒரு 620 மார்க் கிட்ட வச்சுக்கலாம். நம்ம பிசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 ரேஞ்ச் அபோவ் இருந்தால் உங்களுக்கு அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிசிஎம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 590 அந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 590, அதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 590 இல்லை ஒரு 585 ரேஞ்சுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 510 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 430 அந்த ரேஞ்சுக்கு வரும். நெக்ஸ்ட் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு 425 ரேஞ்சுக்கு வரும். ஸோ இந்த மார்க் நம்ம 2025 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்மளுக்கு ப்ரைவேட் காலேஜஸும் அலாட்மெண்ட் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு பேசிக்காக அப்ராக்சிமேட்டாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு கட் ஆஃப் ஒரு லாஸ்ட்டு 3 years கேல்குலேஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இது ஒரு அப்ராக்சிமேட்டான உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் ரேஞ்சஸ் தான். ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபியூச்சர் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா இப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் ஒரு 20 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஸோ இதை ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கேல்குலேஷன் வச்சுட்டு உங்களோட மார்க் பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, இல்லை ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா, இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா, இல்லை இதோட கம்மியாக இருக்குன்னா நம்ம டீமுக்கு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.